ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து எஸ்ஐக்கான மாடல் எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மாடல் எக்ஸாம் இது. ஸோ அதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது, பார்ட் ஏ, பார்ட் பி. ஸோ பார்ட் பியில் இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கான டிஸ்கஷன் தான் இந்த செக்ஷன். ஸோ பார்ட் ஏ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கான செக்ஷன்ஸும் அதுக்கான வீடியோவும் அடுத்து இது போட போகிறாங்க. ஸோ சைக்காலஜியில் என்ன 60 கொஷின்ஸ் இருக்கும், அந்த 60 கொஷின்ஸில் எப்படிலாம் சால்வ் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, இன் கியூ ஏ இஸ் 18th ஃப்ரம் த ஃப்ரண்ட். அப்போது ஒரு வரிசை இருக்குது, அந்த வரிசையில் ஏன்றவன் 18th இருக்கான் ஃப்ரம் ஃப்ரண்ட். ஓகேவா? அதே வரிசையில் வைல் பி இஸ் 16th ஃப்ரம் த பேக். அப்போ அதே வரிசையில் பி எத்தனாவதா இருக்கான்னா 16. ஓகேவா? 18th ஃப்ரம் த ஃப்ரண்ட் ஏ, முன்னாடி இருந்து ஏ வந்து 18வது இடத்துலையும் பின்னாடி இருந்து பி வந்து 16வது இடத்துலையும் இருக்கான். வைல் சி இஸ் 25th ஃப்ரம் த ஃப்ரண்ட். இதே வரிசையில் தான் சீன் இருக்கான், அவன் முன்னாடி இருந்து அவனுடைய வரிசை சொல்லியிருக்காங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா 25th. அப்போ ஏ பி சி மூணு பேருடைய பொசிஷன் கொடுத்துட்டாங்க, பி மட்டும் பின்னாடி இருந்து கொடுத்துருக்காங்க, ஏவும் சியும் முன்னாடி இருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க இந்த சி வந்து எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஏவுக்கும் பிக்கும் கரெக்டாக சென்டரில் இருப்பானா, எக்ஸாக்ட்லி இந்த மிட்வே. ஓகேவா? அப்போ இவன் 18வது இடத்துல இருக்காங்க ஏ, இவன் 25th இடத்துல இருக்கான். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ நம்பர் வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய நம்பரினுடைய வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 6. அப்போ சிக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. கரெக்டா? அதான் எக்ஸாக்ட்லி மிட்வே. இவங்க 2 பேருக்கு நடுவில் 6 பேர் இருக்காங்க, இவங்க 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்கணும்? 6 பேர் இருக்கணும். அப்போ ஏ அதுல இருந்து 6 பேர் கழிச்சு சி, திருப்பி 6 பேர் கழிச்சு யார் இருக்காங்க? பி. அப்ப இவன் 25னா 25ஓடு 7 கூட்டுங்க, ஏன்னா 6 ஆள் விட்டுட்டு 7வது ஆளா தான் பி இருக்கான். ஸோ 32. அப்ப மேல இருந்து கூட்டும் போது பி எத்தனாவது இடத்துல இருக்கான்? 32 ஃப்ரம் டாப். அப்போ மேல இருந்து கூட்டும் போது பி 32, கீழே இருந்து கூட்டும் போது பி 16. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்னங்க வருது? 48. ஆனா 48 விடை கிடையாதுங்க, ஏன்னா பியை நீங்க 2 முறை கூட்டியிருக்கீங்க, அதனால -1 பண்ணிக்கோங்க. ஸோ விடை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 47. புரியுதுங்களா கொஷின்? ஸோ ஒரு முறை தெளிவா பொறுமையா படிச்சு பாருங்க, கண்டிப்பா ஆன்சர் வரும். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் டியூஸ்டே falls on 4th of the month, then which day will fall 3 days after 24? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மாதத்துல 4ஆம் தேதி என்ன கிழமை வருதா? டியூஸ்டே வருதான். அப்படி வந்துச்சுன்னா 24ஆம் தேதி கழிச்சு 3வது நாள் என்ன கிழமைன்னு கேட்குறான். இப்போ 24வது தேதி கழிச்சு 3வது நாள் என்னன்னா 24 கழிச்சு 3வது நாள் என்னன்னா 25, 26, 27. அப்போ அவன் 27ஆம் தேதி தான் என்ன கிழமைன்னு கேட்குறான். இதை எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். நான் ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். 4ஆம் தேதி டியூஸ்டேனா 3, 2, 1. 1ஆம் தேதி என்ன கிழமைன்னு கண்டுபிடிங்க. 4ஆம் தேதி டியூஸ்டேனா 3ஆம் தேதி திங்கக்கிழமையாக இருக்கும், மண்டே. 2ஆம் தேதி சண்டே, 1ஆம் தேதி சாட்டர்டே. அப்போ 1ஆம் தேதி சாட்டர்டேனா 7ஆம் தேதி என்ன கிழமையா இருக்குங்க? ஃப்ரைடே. ஓகேங்களா? ஸோ ஒரு மாசத்துல 1ஆம் தேதி 7ஆம் தேதியும் தெரிஞ்சாலே போதும், நம்ம மற்ற எல்லா தேதியும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 1ஆம் தேதி சாட்டர்டேனா 7ஆம் தேதி, ஒரு வாரத்துக்கு 7 நாள் தான். அப்போ 7ஆம் தேதி ஃப்ரைடே, ஒரு வாரம் அப்படி தானே முடியும். அப்போ 7 ஃப்ரைடேனா 14 ஃப்ரைடே தான், 21 ஃப்ரைடே தான், 28 ஃப்ரைடே தான். அப்போ 28 ஃப்ரைடேனா 27 என்ன கிழமையா இருக்கணுங்க? Thursday, வியாழக்கிழமையாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் Thursday. அப்போ நம்ம 4ஆம் தேதி வச்சு 1ஆம் தேதி என்ன கிழமைன்னு கண்டுபிடிச்சா, அதை வச்சு 7ஆம் தேதி கண்டுபிடிச்சிட்டு நேராக 7லேருந்து 28க்கு போயிட்டு 27 கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி பண்ணலாங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை பற்றி பாருங்க. இதில் வந்து செட்டின் சிம்பிள்ஸாக மாற்றிடுறான். அதாவது மைனஸ்ன்றது எதுவாக மாற்றிடுறான்? டிவிஷன். ப்ளஸ்ஸை எதுவாக மாற்றுறான்? மல்டிப்ளிகேஷன். டிவிஷனை சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அடிஷன். இந்த மாதிரிலாம் மாற்றிட்டா இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் எது பேலன்ஸ் ஆகும்னு கேட்குறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஈஸியாக பேலன்ஸ் பண்ணலாம். இந்த கொஷின் மாதிரி கேட்டால் 4 ஆப்ஷனையும் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஆனால் நான் ஒரு ஐடியா தரேன். ஃபஸ்ட்டு எப்பவுமே ஏ ஆப்ஷன் சால்வ் பண்ணுங்கள். இதில் வரல அப்படின்னா நீங்கள் எதுக்கு போயிடுங்க? டி போயிடுங்க. ஏன்னா சில டைம் வந்து ஒன்று முதல்ல வச்சிருப்பேன், இல்லை கடைசியாக வச்சிருப்பான் ஆன்சரை. ஸோ நம்ம முதல்ல செக் பண்ணிட்டு முதல்ல வந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா திருப்பி 3த்தையும் செக் பண்ணி வேஸ்ட்டாக போகாமல் 4வது செக் பண்ணுங்க. இதில் வந்துச்சுன்னா இது ஓகே, அப்படி இதுலையும் வரலன்னா அடுத்தது பியை செக் பண்ணுங்க. புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஏ, அடுத்தது டி, அடுத்தது பி. இப்போ இது 3மே வரலன்னா வேற எதுவும் ஆப்ஷனாக இருக்கணும்? சி தான் இருக்கணும். அதனால அந்த மாதிரி போங்க அப்ரோச். ஏன்னா எல்லாத்தையுமே நமக்கு இதுக்கு டைமும் செலவாகும் இல்லை எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த கேள்விக்கு ஏ தாங்க ஆப்ஷன். கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்குன்னா 4 × 5 + 9 - 3 / 4 = 15. இதை ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நல்லா பாருங்க, மைனஸ் என்னவா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா அடிஷன். ஸோ 4 + 5 ப்ளஸ் என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ இன்டூ 9 மைனஸை டிவிஷனாக மாற்ற சொல்லியிருக்கான், /3. அண்ட் தென் லாஸ்ட்டாக டிவிஷன் என்னவா மாற்ற சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -4. இப்போ அது பாருங்க, 9ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 3 கிடைக்கும். ஸோ 5 × 3 15 கிடைக்குமா? ஸோ 15 4
plus minus 4. இந்த minus 4 இந்த plus 4 cancel ஆயிடும். So answer is 15. அப்ப equation balance ஆயிடுச்சா? So answer option A. So அடுத்த question போயிடலாமா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றுள் பொதுமையிலிருந்து குறிப்பானது வரை என்ற அடிப்படையில் வரிசைப்படுத்துவோம். அதாவது வந்து ஜெனரல் டு பர்டிகுலர் என்ற ஆர்டர்ல வந்து நம்மள அரேஞ்ச் பண்ண சொல்றான். ஸோ ஜென்ரல் டு பர்டிகுலர். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்கே பாருங்க கூட்டமாக போறாங்க, அவங்க போறாங்க அப்படின்னு சொன்னா இட்ஸ் எ ஜென்ரல். அவங்க யாரையுமே மென்ஷன் பண்ணாம அவங்கன்னு சொல்லியிருக்கேன், இட்ஸ் ஜென்ரல். ஆனா இதே அவன் போறான் பாரு, அவ போறா பாரு அப்படின்னு சொன்னா இட்ஸ் எ பர்டிகுலர். அப்போ ஒரு ப்ளூரல்ல இருந்து நம்ம என்ன சொல்றான், சிங்குலரா மென்ஷன் பண்ண சொல்றான். அப்ப இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட்ல சிங்குலர் ஆப்ஜெக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கேட்டு, இன்னொன்னு லெப்பார்ட். லெப்பார்ட்னா என்ன, சிறுத்தை. கேட்னா பூனை. இதுதான் சிங்கிள். அப்ப இந்த 3 6 கடைசியில எதுல வருதோ அதுதான் நமக்கு ஆப்ஷனா இருக்கணும். அந்த 3 6 கடைசியில வர்றது எது, ஏ. அப்ப ஏ தான் ஆப்ஷன். ஏன்னா அவங்க கேட்டதே ஜெனரல் டு சிங்குலர் தானே. அப்ப 3 6 கடைசியா வர்றது ஏ ஆப்ஷன்ல. சோ ஏ தான் ஆன்சர். அடுத்தது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு படம் கொடுத்துருவான், இந்த படத்தை பொறுத்து இந்த படத்தில் இருக்க டேட்டா வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த கேள்வியினுடைய விளக்கமே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. முதல் கேள்வி, த டிஃபரன்ஸ் இன் த சேல்ஸ் ஆஃப் செல்லுலார் ஃபோன்ஸ் ஃபார் த இயர் 1997 and 1999. அதாவது 1999 வித்த இதுக்கும் 1997 வித்த ஃபோனுக்கும் உள்ள வித்தியாசத்தை கேட்கறான். ஸோ 1999 30,000 ஃபோன் வித்திருக்கான், 1997 48,000 ஃபோன் வித்திருக்கான். அப்ப 48ல 30 போச்சுன்னா எவ்வளோங்க, 18. ஸோ ஆன்சர் 18,000 யூனிட்ஸ் தான் என்ன பண்ணிருக்காங்க, போனை வித்திருக்காங்க. அடுத்த கேள்வி, இந்த படத்தை வச்சேதான் எந்த 2 ஆண்டுகளுக்கு, the 2 years, எந்த 2 ஆண்டுகளுக்கு இடையில் அலைபேசிகளின் விற்பனை வீதம் மிகவும் குறைவாக உள்ளது. அதாவது இங்க ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனுமே நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். இந்த 4 ஆப்ஷன் செக் பண்ணாதான் நம்மளுக்கு ஆன்சரே வரும். ஸோ 1997 மற்றும் 98 நல்லா பாருங்க. 1997 1997க்கும் 1998க்கும் இடைப்பட்ட வித்தியாசம். ஒன்னுத்துல 48,000, இன்னொன்னுத்துல 40,000. ஸோ 48,000த்துல 40,000 போச்சுன்னா 8,000 போன். அப்போ இந்த வருஷம் முதல் வருஷத்தினுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 8,000 போன் வித்தியாசம் இருக்கு. அது மினிமமா மிகவும் குறைவா அப்படின்னா இல்ல. அடுத்தது செக் பண்ணிடலாம். அடுத்த வருஷம் எது கொடுத்துருக்காங்கன்னா 99 2000. 1999ல பாத்தீங்கன்னா 30,000 போன் விட்டுருக்கான். 2000த்துல வந்து பாத்தீங்கன்னா 25,000 போன் விட்டுருக்கான். அப்ப வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5,000. அப்ப அடுத்ததுனுடைய வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5,000. ஓகேங்களா? இப்ப பாருங்க, சி ஆப்ஷன் போத் ஆப்ஷன் ஏவும் பியும் கொடுத்துருக்கான். இப்போ இதில் 8,000 5,000 வித்தியாசம் மாறி இருக்குல்ல. அப்போ சி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்தது 2001 2002. 2001ல பாருங்க 18,000, 2002ல பாருங்க 40,000. வித்தியாசம் 22,000 இருக்குங்க. அப்போ இதுவும் இருக்காது. அப்போ மினிமம் ஃபோன் எதுதான் வித்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், the sum of sales of cellular phones in the year 1999 and 2001 is equal to that. அதாவது 1999லையும் 2001லையும் வித்த போனை கூட்டினீங்கன்னா எந்த வருஷம் வித்த போன் ஈக்குவல் ஆகுது அப்படின்னு கேட்கறான். ஸோ அதுக்கு நமக்கு முதல்ல அந்த வருஷம் என்னென்ன போன் வித்தாங்கன்னு தெரியணும். 1999ல 30,000 போன் வித்திருக்காங்க. அடுத்தது 2001ல 18,000 போன் வித்திருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் 18, இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்னங்க 48. அப்ப 48,000 போன் எப்ப வித்திருக்கானோ அதுதான் நம்ம ஆன்சர். ஸோ 48,000 போன் வித்தது 1997. அப்ப விடை வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா 1997. அடுத்தது, the percentage increase in sales from 2001 to 2002. அப்போ 2001ல இருந்து 2022க்கு எவ்வளவு விற்பனை விகிதம் வந்து அதிகரிச்சிருக்கு, எத்தனை விகிதம் சதவிகிதம் கேட்டிருக்கான். 2001ல அவன் வித்தது பாத்தீங்கன்னா 18,000 போன், 2002ல 40,000 போன். நம்ம பார்த்தாலே தெரியுது. 2001ல வந்து வித்தது வந்து 18, 2002ல வந்து வித்தது வந்து 40,000 போன். ஸோ அந்த 1000லாம் கணக்கு எடுத்துக்காதீங்க. அது நான் எப்படி இருந்தாலும் 0 கேன்சல் தான் ஆக போகுது, அதனால தான் மென்ஷன் பண்ணல. ஸோ 18,000லேருந்து 40,000 போன் அதிகமாக தான் இருக்கு. ஸோ அதிகமாக இருக்கும் போது அது நம்ம இந்த சதவீதத்தில் சொல்லுங்க எவ்வளோ அது சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு கேட்குறான். இப்போ இந்த சம் வந்தாலும் எப்படி சால்வ் பண்ணணும்னா இருக்கிற அந்த 2 வேல்யூவும் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, இருக்கிற 2 வேல்யூ மைனஸ் பண்ணிட்டு இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்டிருந்தானா இதில் 2த்துல எது சின்ன வேல்யூ அதை கீழே போடணும். டிக்ரீஸ்ன்னு கேட்டிருந்தானா எது பெரிய வேல்யூ அதை போடணும். இங்கே டிக்ரீஸ் கேட்கல, இன்க்ரீஸ் கேட்டிருக்கான். அப்போ இது 2த்துல எது சின்ன வேல்யூ 18 தான், அதை கீழே போட்டு சதவீதத்தில் கேட்கறதுனா இன்ட்டு 100ஆல் பெருக்குங்க. நான் இன்ட்டு 100ஆல் பெருக்கிக்கணும். 40ல் 18 போச்சுன்னா 22, 22 18 இன்ட்டு 100 பெருக்கி அடிச்சு சால்வ் பண்ணா 122 வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இதை அடிச்சு சால்வ் பண்ணீங்கன்னா 122. அடுத்தது
இந்த மாதிரி ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. இது ஒரு கொஷினுக்கு வந்து சொல்கிறதே ரொம்ப சிம்பிளான கொஷின், ஈஸியாக முடிச்சிடலாம். என்ன சொல்கிறேன்னா, ஹவு மெனி டைம்ஸ் இன் எ டே ஆர் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிளாக் இன் எ ஸ்ட்ரைட் லைன் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். இதுக்கு வந்து எப்பவுமே டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க 22. அதாவது ஒரு கடிகாரத்தில் முள்ளு நேர்கோட்டில் இருக்கணும், அதாவது சின்ன முள் இங்கே இருந்துச்சுன்னா பெரிய முள் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒன்று கேட்பான் இல்லையா. கடிகாரத்தில் ஒரு முள்ளு மேலே ஒரு முள்ளு படுற மாதிரி கேட்பான், அதாவது கோயின்சைடுன்னு கேட்பான் இல்லையா. கடிகாரத்தில் முள்ளுங்க 15 நிமிஷம் இடைவேளையில் எப்படி இருக்கும். மொத்தம் 3 கேள்வி கேட்பாங்க. ஒன்று நேர்கோட்டில் இந்த மாதிரி இருக்கணும் இல்லையா, ஒரு முள்ளு மேலேயே இன்னொரு சின்ன முள் பதிஞ்சு இருக்கிறது எப்படின்னு கேட்பான், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் எத்தனை முறைன்னு கேட்பான். ஸோ இது ரெண்டுத்துக்குமே 22, ஒரு நாளைக்கு 22 முறை நடக்கும். எது ரெண்டுத்துக்கும், இந்த கோயின்சைடுக்கு. ஓகேவா, ஒரு நாளைக்கு 22 முறை நடக்கும். 1 மணி நேரம் 12 மணி நேரத்துக்கு 11 முறை நடக்கும். ஓகேங்களா, 12 மணி நேரத்துக்கு 11 முறை நடக்கும், ஒரு நாளைக்கு 22 முறை நடக்கும். இது 12 மணி நேரத்துக்கு 22 முறையும் ஒரு நாளைக்கு 44 முறை நடக்கும். எப்போ, 1/4 மணி நேர இடைவேளை. ஓகேவா, 1/4 மணி நேர இடைவேளை, தட் மீன்ஸ் 90 டிகிரி அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இதை வந்து 180 டிகிரி அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இதை 0 டிகிரி அப்படின்னு கேள்வி கேட்கலாம். எப்படி கேள்வி கேட்கலாம், ஆன்சர் ஒன்று தான். ஸோ ஆன்சர் 22. இந்த வேல்யூலாம் மறந்துடாதீங்க. 180 டிகிரியும் 0 டிகிரி வந்துச்சுன்னா 22 ஒரு நாளைக்கு, அரை நாளைக்கு 11. இதே 90 டிகிரின்னு கேட்டால் ஒரு நாளைக்கு 44, அரை நாளைக்கு 22. 90வது கொஸ்டின் போயிடலாம். இஃப் எ குவார்டர் கேஜி ஆஃப் பொட்டேட்டோ காஸ்ட் 60 பைஸ், ஹவு மெனி பைஸ் வில் பி 200 கிராம் காஸ்ட். ஓகே, இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தாங்க. அதாவது 1/4 கிலோனா 250 கிராம், அந்த 250 கிராம் எவ்வளோவா, 60 பைசா. அப்படின்னா இந்த 60 1/4 கிலோனா 5 பாகமாக வெட்டிக்கலாம். 1/4 கிலோனா 50 கிராமாக பிரிச்சா 5 தானே. ஸோ 5 பாகமாக வெட்டிக்கிறேன். இந்த 5ஆல் இதை அடித்தா எவ்வளோ வருதுங்க, 12 பைசா. அப்போ 50 கிராம் எவ்வளோங்க, 12 பைசா. நமக்கு 200 கிராம் தானே கேட்டிருக்கான். ஸோ 200 கிராம்னா 4 தானே, 50 4ஆல் பெருக்குனா தானே 200 வரும். அப்போ 12 × 4 எவ்வளோ வந்துச்சுங்க, 2 8, 2 நாள் 8, 1 நாள் 4, 48. அப்போ ஆன்சர் 48 பைசா. அப்போ 200 கிராம் 48 பைசா. ஓகேங்களா, சரி. அடுத்தது, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 2 trains, one from Aura to Patna and other from Patna to Aura. அப்போ பாட்னாலேருந்து அவுராக்கு போகிற 2 ட்ரெயின், அதாவது அங்கேருந்து ஒன்று வருது, இங்கேருந்து ஒன்று வருது. இதுங்க வந்து வந்திருக்குங்க. இந்த கொஷின் ஈஸி, எப்போ கேட்டாலும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 hours 16 hours, அதாவது 2 ட்ரெயினும் வந்துன்னு இருக்கு. ரெண்டும் ஒரு இடத்துல சந்திச்சுட்டு அதுங்க இடத்துக்கு போகணும். இப்போ பாட்னாலேருந்து அந்த அவுராக்கு நோக்கி போன ட்ரெயினும் அவுராலேருந்து பாட்னா நோக்கி போகிற ட்ரெயினும் ஒரு இடத்துல மீட் பண்ணிட்டோன்னே கிளம்பியிருக்கு. ஸோ இது போய் பாட்னா சேர்றதுக்கு 9 மணி நேரமும் அது போய் அவுரா சேர்றதுக்கு 16 மணி நேரமும் ஆயிருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஈஸி. இந்த 2 நம்பருக்கும் ரூட் எடுங்க. இந்த 2 நம்பருக்கும் ரூட் எடுத்தா 9க்கு ரூட் எடுத்தா என்ன வரும், 3. 16க்கு ரூட் எடுத்தா 4. ஸோ ஆன்சர் 4:3. 2 ரூட்டையும் திருப்பி போட்டுக்கோங்க, அவ்வளோதான் ஆன்சரே. எப்பவுமே ரூட் வர மாதிரி தாங்க ஆன்சர் கேட்பா. ரூட் வர மாதிரி தான் ஒரு நம்பரை உங்களுக்கு கொடுப்பான். 4:3 இந்த மாதிரி கேள்வி கேட்டா, பிகாஸ் இட்ஸ் இன்சஃபிஷியன்ட். அதுக்கு ரேஷியோ ஆஃப் தர் ஸ்பீட் கேட்கும் போது என்ன சொல்லலாம், இது இன்சஃபிஷியன்ட், நம்மளால கண்டுபிடிக்க முடியாது டைமிங் மட்டும் வச்சுட்டு. ஸோ டிஸ்டன்ஸ் தெரியாது. அப்படி கேட்கும் போது இதுக்கு ரூட் எடுக்க சொல்லுவோம். ரூட் எடுத்தா 4:3 ஆன்சர் சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகேங்களா. அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, த ஆவரேஜ் weight ஆஃப் 8 persons increases by 2.5 kg. அப்போ யாரோ ஒரு 8 பேருடைய வெயிட்டை கூட்டுறாங்க. ஸோ நமக்கு தெரியாது, எக்ஸ் ப்ளஸ் ஏதோ ஒரு 8 பேர், அவங்க 8 பேரோட வெயிட்டை கூட்டி 8ஆல் வகுத்தா நமக்கு ஒரு ஆவரேஜ் கிடைக்குது. ஓகேவா, அதுதான் எக்ஸ். இங்கே 8 மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய வெயிட்டு 8 மெம்பர்ஸோடைய வெயிட்டை கூட்டி 8ஆல் வகுத்தா தான் நமக்கு அப்படி கிடைக்கும். அந்த 8 பேரில் ஒருத்தன் 65 கிலோ இருக்காங்க. இவனை வெளியே தள்ளிட்டு யாரோ ஒருத்தனை புதுசாக உள்ள சேர்க்குறாங்க. அவன் எவ்வளோ வெயிட்டுன்னு தெரியல, அவனோட வெயிட்டை தான் நமக்கு கேட்குறாங்க. அவன் சேர்ந்தது மூலமாக இந்த வெயிட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதான்னா 2.5 இன்க்ரீஸ் ஆகுதான். புரியுதுங்களா சொல்றது? யாரோ ஒரு 8 பேருடைய வெயிட்டை 8ஆல் வகுத்தா ஒரு ஆவரேஜ் கிடைக்கும். ஆனால் புதுசாக ஒரு 65 கிலோவில் இருக்கிற ஒருத்தனை வெளியே அமிச்சிட்டு புதுசாக ஒரு ஆளை சேர்க்கறதுனால எக்ஸ்ட்ரா 2.5 கிடைக்குதான். இப்போ இந்த 8 எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்களேன். ஒன்றும் இல்லை, எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சோ அதோட 8 மல்டிப்ளை பண்ணுங்க. எவ்வளோ, 20. அப்போ புதுசாக சேர்ந்தவன் வெளியே போனவனோட 20 கிலோ அதிகம். அப்போ வெளியே போனவன் 65னா புதுசாக சேர்ந்தவன் அவனோட 20 கிலோ அதிகம்னா கூட்டிக்குங்க, 85. ஸோ ஆன்சர் இஸ் 85 kg. ஈஸியாக போட்டுடலாம். ஒன்றும் இல்லை, எவ்வளோ கிலோ அதிகமாகுதோ அதை வந்து எத்தனை பேருக்கு ஆவரேஜ் சொல்லியிருக்கானோ அதோட மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க வெளியே போனவனோட, முடிஞ்சிடும் ஈஸியாக கணக்கு. ஓகேங்களா. அடுத்தது ஆயிஷா. இது ஒரு ஏஜஸ் சம்முங்க, ஈஸியாக போட்டுடலாம். கொஷின்ஸ் புரிஞ்சாலே ஈஸியாக போடலாம். ஆயிஷான்னு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. ஓகேவா. அந்த பொண்ணு பிறக்கும் போது அவங்க அப்பாவுக்கு 38, தட் மீன்ஸ் அவங்க அப்பாவுக்கு 38 வயசு. ஆயிஷாவுக்கு ஒரு தம்பி பிறந்திருக்கான், இவனை விட 4 வருஷம் சின்ன பையன். ஓகேவா, 4 வருஷம் சின்ன பையன். யாரு, ஆயிஷாவினுடைய தம்பி. படம்லாம் பார்த்துட்டிங்களா? ஓகே. அந்த தம்பி
பிறக்கும் பொழுது 4 வயசு சின்ன பையன். அப்பா அவங்க அம்மா ஆயிஷாவோட அம்மாவுக்கு என்ன வயசுன்னா 36 ஆயிஷாவோட அம்மாவுக்கு. ஸோ ஆயிஷா பிறக்கும்போது அவங்க அப்பாவுக்கு 48. அப்போ அவனை விட்டு 4 வயசு சின்ன பையனா ஆயிஷாக்கு 4 வயசு ஆயிருக்கும். அவங்க அப்பாவுக்கும் 4 வயசு ஏறி இருக்கும் இல்லைங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு 4 வயசு ஏறி இருந்துச்சுன்னா என்ன வயசு? 42. ஆனால் நம்மளை கேள்வி கேட்டிருக்கிறது பாருங்களேன், அவளது பெற்றோரின் வயதுக்கு இடையேயான வேறுபாடு. ஸோ அவங்க தம்பி பிறக்கும்போது 36 இருந்திருக்கு. அப்போ அவங்க அம்மாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க அப்பா வந்து அவங்க தம்பி பிறக்கும்போது 42 வயசுல இருந்திருப்பார். அதை நான் புரிய வச்சிருக்கேன். ஏன்னா 4 வயசு கூடனா இதுலயும் 4 வயசு கூடுன்றதுனால. ஸோ 42ல் 36 போச்சுன்னா நமக்கு வர வேண்டிய விடை 6. அப்போ அவங்க 2 பேருக்கும் இடையில உள்ள வயது வித்தியாசம் 6 இயர்ஸ். புரியுதுங்களா? கேள்வியை படிச்சு புரிஞ்சுட்டு சால்வ் பண்ணுங்க. ஈஸியான கேள்வி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ ஆயிஷாக்கு 38 வயசு, சாரி அவங்க அப்பாவுக்கு 38 வயசு இருக்கும்போது ஆயிஷா பிறந்திருக்கா. ஸோ 4 வருஷம் சின்ன தம்பின்னா அவங்க அப்பாவுக்கும் 38லேருந்து 4 வயசு கூடி இருக்கும் 42. அப்போ அவங்க அம்மாவுக்கு 36 வயசுனா 42க்கும் 36க்கும் உள்ள வித்தியாசம் 6. முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க அடுத்த கேள்வி. 9, 35, 91, 189, 341. ஓகே, இது ஒரு சீக்வன்ஸுங்க. அந்த சீக்வன்ஸுக்கு மிடுபட்ட நம்பரை கண்டுபிடிக்கணும். 9, 35, 91, 189, 341. ஒரு நிமிஷம். 341 இதை தான் நம்மளை கேட்டிருக்கான். இதுக்கு என்ன பண்ணுங்க, வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. இந்த 2 நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் 35ல் 9 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா 26. அந்த மாதிரி வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. இந்த மாதிரி வித்தியாசத்தை கண்டுபிடிச்சா இதுக்கு ஆன்சர் வருங்க டெஃபினட்டா. ஏன்னா அதுதான், ஏன்னா ஒரு தொடர் சீரியஸ்ல வந்து நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சாலே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஒரு நமக்கு லாஜிக்லாம் தெரியல சார், எனக்கு லாஜிக்கே வராது அப்படின்னாலும்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நம்பருக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. இந்த கேள்வி பெருசா போகும், அதனால தான் நான் இதை சொல்லலை. ஸோ இதுக்கும் எடுத்தோடனே ஆன்சர் வராது. இங்க வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிக்க பாருங்க. அந்த வித்தியாசத்துக்கு ஒரு நம்பர் வரும், திருப்பியும் வரும், திருப்பியும் அந்த வித்தியாசத்துக்கும் ஒரு நம்பர் வரும். அது என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 12. அப்போ எல்லாத்துலேயும் 12 ஈவனாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி 12 ஈவனாக ஆட் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தா கடைசியில் விடை என்ன வந்திருக்குன்னா 559 வந்திருக்கும். ஸோ இதுக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டே வாங்க. அந்த வித்தியாசத்துக்கு நீங்கள் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கும் போது கடைசியில் 12ன்றது தான் எல்லாத்துக்குமே ஈவனாக ஆட் பண்ணியிருப்பான். இந்த சம் மட்டும் கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க, பிகாஸ் இது கொஞ்சம் பெருசாக போகும், எனக்கு இங்கே போடுறதுக்கு வசதி வரல, அதனால தான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போகலாம். ஸோ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 friends ABCD are sitting in a row facing north. அப்போ 6 பேர் ஒரு ரோல உட்காந்து இருக்கான். ஓகேவா? 6 பேர் ஒரு ரோல உட்காந்துருக்கான் நார்த்தை பார்த்தாங்கன்னா எப்படி போடுவீங்க? இந்த மாதிரி தான் போடணும். நார்த்தை பார்த்து உட்காந்துருக்காங்கன்னா. ஓகேங்களா? எல்லாரும் வடக்கு பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ க்ளூ போயிடலாம். C is sitting between A and E. அப்போ ஏவுக்கும் ஈக்கும் நடுவில் சின்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஓகேவா? ஏக்கும் ஈக்கு நடுவில் சி இப்படியும் போட்டிருக்கலாம், அல்லது இப்படியும் போட்டிருக்கலாம். ரெண்டுத்துல எப்படி வேணா போட்டிருந்தாலும் கரெக்ட் தான். அடுத்தது டி இஸ் நாட் அட் த எண்ட். அப்போ வரிசையினுடைய மூலையில யார் உட்காரக்கூடாது? டி உட்காரக்கூடாது. புரியுதுங்களா? வரிசையினுடைய மூலையில டின்றவன் உட்காரவே கூடாது. அடுத்தது பி இஸ் சிட்டிங் இமீடியட் ரைட் டு இ. பின்னு ஒருத்தன் ஈனுடைய பக்கத்திலே உட்காந்துருக்கான், ரைட் வலது பக்கம். இங்க பாருங்க, மேல இருக்கிறதுல பாருங்க, நான் ஒழுங்கா போட்டிருக்கேன். ஈக்கு பக்கத்துல என்ன போட்டிருக்கேன்? பி போட்டிருக்கேன். ஆனா இங்க போட முடியுமா? போட முடியாது. அப்ப இந்த முறை தப்பு. இந்த முறையில தான் நம்ம உட்கார வச்சது கரெக்ட். அப்ப இந்த 4 பேரும் ஜோடியா வரணும். யார் யாரு? ஏ, சி, இ, பி. ஓகே. அடுத்தது எஃப் இஸ் நாட் அட் த ரைட் ஹேண்ட். அப்போ வலது வரிசையினுடைய வலது மூலையில் யார் உட்காரல? எஃப். ஏன்னா எல்லாரும் வடக்கு பார்த்து உட்காந்துருக்காங்க, இதுதானே வடக்கு பகுதி. அப்போ இந்த பக்கம் தானே வலது கை வரும். ஸோ வலது புறத்தில் யார் உட்காரல? டியும் எஃப்பும் உட்காரல. இப்போ போடலாங்களா? இந்த 4 பேரும் ஒன்னாவும் உட்காரணும், வரிசையினுடைய மூலையில் டி உட்காரக்கூடாது அப்படின்னும் பொழுது நம்ம எங்கெங்கெல்லாம் உட்கார வைக்கலாம்னா, இங்க ஏ, இங்க சி, இங்க இ, இங்க பி உட்கார வச்சுட்டு டி தான் மூலையில் உட்காரக்கூடாது. அப்போ டி இங்கே உட்கார வச்சுட்டு எஃப் அந்த மூலையில் தானே உட்காரக்கூடாது, இந்த மூலையில் உட்கார வைக்கலாம். அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. இப்போ டியினுடைய வலதுபுறம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 4 பேர் இருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 4. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? வாட் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 3? இப்போ வந்து 3க்கு எதிர்பக்கம் எதுவும் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இது டைஸ் சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல ஈஸியா எந்த நம்பர் காமனா இருக்குன்னு பாருங்க. ஒரு 2 டைஸ்லயும், இப்போ 2வது டைஸையும் 3வது டைஸையும் பாத்தீங்கன்னா எந்த நம்பர் காமனா இருக்கு? 5ன்ற நம்பர் தான் காமனா இருக்கு. அந்த 5ல இருந்து எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ரெண்டுத்துலயும் 5ல இருந்து எடுத்து எழுத போறேன். கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணுங்க, அதாவது கடிகார திசையில். 5க்கு அடுத்து என்ன நம்பர்? 4. ஸோ 5க்கு அடுத்து 4. 4க்கு அடுத்து என்ன நம்பர்? 2. ஸோ 4க்கு அடுத்து 2. ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க, 5க்கு அடுத்து என்ன நம்பர்? 3. அப்போ 3. 3க்கு அடுத்து என்ன நம்பர்? 1. இந்த மாதிரி எழுதுனா நம்மளால 3 ஜோடியுமே கண்டுபிடிக்க முடியும். இப்போ 3க்கு எதிர்பக்கம் எது வந்து உட்காந்துருக்கு பாருங்க? 4. 2னுடைய எதிர்பக்கம் எது வந்து உட்காந்துருக்கு? 1.
இப்போ விடுபட்ட நம்பர் 5க்கு எதிர்பக்கம் வந்து விடுபட்ட நம்பரான 6 இருந்திருக்கும். இப்போ நம்ம 3 ஜோடியுமே கண்டுபிடிச்சிட்டோம்ல, எது கேள்வி கேட்டாலும் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இப்போ அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கான்? 3க்கு எதிர்பக்கம் எது? எதிர்பக்கம் எது? 4. ஓகேங்களா? சோ அடுத்த क्वेश्चन போலாமா? இப்போ இந்த क्वेश्चन ஒன்னு கேட்டிருக்கான். இது நான் அப்புறமா சால்வ் பண்ணேன். 97 மட்டும் நான் அப்புறம் சொல்றேன். 98 ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் டேர்ம். மிஸ்ஸிங் டேர்ம் வந்து பாத்துக்கோங்க, CX DW EV and then விடுபட்ட லெட்டர் CEDE கண்டினியூஸா வந்திருக்கா. அப்ப அடுத்து வர வேண்டியது F தாங்க. Fல ஆரம்பிக்கிறது ஒரே ஆப்ஷன் தான். U ஏன் கூட போட்டிருக்கானா F னுடைய ஆப்போசிட் லெட்டர் U. F முன்னாடி இருந்து கவுண்ட் பண்ணும்போது 6வது லெட்டர்னா U பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணும்போது 6வது லெட்டரா இருக்கும். அவ்வளவுதான். சரி, அடுத்த கேள்வி பண்ணலாங்களா? 6 people A B C D E F are sitting on the ground in a hexagonal shape. ஹெக்ஸகனல்னா முதல்ல எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அருகோணம். இந்த அருகோணம் ஷேப்ல தான் அந்த 6 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இதுல வந்து ஏவும் பியும் அதுல என்ன கொடுத்துருக்கான்னு A is not adjacent to B or C. அப்போ A யார் யார் பக்கத்துல உட்காரலன்னா B பக்கத்துலயும் உட்காரக்கூடாது, C பக்கத்துலயும் உட்காரக்கூடாது. கூடாது. D is not adjacent to C. D வந்து யார் யார் பக்கத்துல உட்காரக்கூடாதுன்னா C பக்கத்துலயும் E பக்கத்துலயும் உட்காரக்கூடாது. ஓகேங்களா? B and C are adjacent. B யும் C யும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துக்கலாமா? அப்ப நம்ம போட்டுடலாம். ஒரு சைடுல B. ஓகே, ஒரே நிமிஷங்க. ஒரு சைடுல B, இன்னொரு சைடுல C. இப்போ உங்க ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்துல உட்கார வச்சிட்டேனா F is in the middle of D and C. அப்ப F ன்னு ஒருத்தர் உட்கார்ந்திருக்கான். யாருக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல உட்கார்ந்திருக்கான்? D க்கும் C க்கும். அப்ப F இந்த இடத்துல போட்டா, இந்த இடத்துல D போட்டா, D போட்டா D க்கும் C க்கும் நடுவுல யார் உட்கார்ந்துட்டான்? F. இப்போ இவங்க 4 பேரும் செட்டில் ஆயிட்டாங்க. இவங்களை எழுப்ப முடியாது. A வந்து B பக்கத்துல உட்கார கூடாது. அதனால இந்த பொசிஷன்ல உட்கார வச்சுக்கிறேன். அடுத்தது மீந்த ஒரு ஆளு E, அவனை இங்க உட்கார வச்சுக்கிறேன். அப்ப இப்படிதான் உட்கார்ந்துருப்பானுங்க அந்த அரேஞ்ச்மெண்ட்ல. இதை வச்சு அவன் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, which of the following is not a correct neighbor pair? பக்கத்து பக்கத்துல யார் யாரெல்லாம் உட்காரலனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதுதான், AF தான் பக்கத்து பக்கத்துல உட்காரல. ஓகேங்களா? அடுத்தது இந்த 100வது क्वेश्चन வந்து பார்த்துடலாங்களா? சரி, 100வது क्वेश्चन ஈஸியான ஒரு क्वेश्चन தான். இப்போ 120 பேருங்க, 120 பேருக்கு 200 நாளைக்கு தேவையான சாப்பாடை கொடுத்துட்டு இருக்காங்க. 5 நாள் கழிச்சு என்ன ஆயிருக்கு? 30 பேர் செத்து போயிட்டாங்க. அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க? 90 பேர். 5 நாள் கழிச்சுனா மிச்சம் நம்ம கிட்ட 195 நாள் சாப்பாடு இருக்கு. இப்ப இந்த 90 பேருக்கு இந்த 195 நாள் சாப்பாடு எத்தனை நாள் வரும்? இதுதான் நம்மளுக்கு கேள்வி இருக்க கேள்வி. புரியுதுங்களா? 120 பேருக்கு 200 நாளுக்கு கொடுத்த சாப்பாடு 5 நாள் கழிச்சு 30 பேர் செத்துட்டாங்க. அப்ப மீதி 195 நாளுக்கான சாப்பாடு இருக்கு. அது 90 நாளுக்கு 90 பேருக்கு எத்தனை பேருக்கு வரும்? அதானே கேட்டிருக்கான். கண்டிப்பா 200 நாளை விட மிச்சமா தான் வரப்போகுது. அதானே நமக்கு கான்செப்ட். ஏன்னா 5 நாள் எல்லாரும் செத்து போயிட்டாங்க, 30 பேர் செத்து போயிட்டாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நாள் ஆகும். அப்ப 200 விட கம்மியா இருக்கிற எந்த நம்பரும் ஆப்ஷனா வராது. 200 விட அதிகமா இருக்கிற இது ஒன்று தான் ஆப்ஷனா வரும். ஈஸியா புடிச்சிட்டு போயிடலாம். இதை சால்வ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, யோசிச்சால் பதில். ஓகேங்களா? 200 விட அதிகமா இருக்கிற ஒரே நம்பர் 264, அது மட்டும் தான் பதிலாக வர வாய்ப்பு இருக்கிறது. சரி, அடுத்தது which of the following fraction are the largest? இங்க கொடுத்திருக்கிறது இது எப்பவுமே ஒரு கேள்வி காமனா கேட்பான். இங்க கொடுத்திருக்கிற ஃபிராக்ஷன்ல எது வந்து மிக பெரியதுன்னு கேட்டிருக்கான். எதுல நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் வித்தியாசம் குறைவா இருக்கோ அதுதான் பிக்கஸ்ட் ஃபிராக்ஷனா இருக்கும். இதுதான் விதிமுறை. அப்ப 7க்கும் 8க்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான். அப்ப அதுதான் என்னவா இருக்கணும்? ஃபிராக்ஷனா இருக்கணும். 13க்கும் 16க்கும் வித்தியாசம் 3, 31க்கும் 40க்கும் வித்தியாசம் 9. அந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்கிறது பிக்கஸ்ட் ஃபிராக்ஷனா இருக்காது. அப்ப எதனுடைய வித்தியாசம் குறைவா இருக்கோ அதுதான் பிக்கஸ்ட் ஃபிராக்ஷனா இருக்கும். ஸோ 7/8 தான் பதில், சரியான பதில். ஓகே, அடுத்தது find the probability of throwing the sum of 9 with 2 dice. அப்ப ரெண்டு பகடையை உருட்டும் பொழுது நமக்கு என்ன வரணும்? 9. அது ரெண்டு பகடையிலும் வர கூட்டு வந்து 9 வரணும்ன்றதுக்கான இது என்னன்னு கேட்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த பக்கம் சைடில் சால்வ் பண்ண பார்த்துக்கோங்க. டைஸ்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைஸ்னாலே கீழே டினாமினேட்டர்ல என்ன வரணும்னா 36. காயின்னாலே என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா 8. இது டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 காயினை சுண்டி போடும்போது 8 வரும், 2 டைஸை சுண்டி போடும்போது கீழே வந்து என்ன வரணும்? 36ன்னு வரணும். அப்போ 36ன்றது டிஃபால்ட் வேல்யூ. நியூமரேட்டர் தான் இப்போ நம்ம பார்க்கணும். நியூமரேட்டரில் என்ன வரணும்னா 9 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்கான். 9 வர்றதுக்கானதுனா இப்போ ஒரு பகடையில் 1 விழுதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பகடையில் 6 விழுது. ஏன்னா மேக்ஸிமம் பகடைனாலே 6 தான். அப்போ 6 விழுதுன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்னங்க வருது? 7. அப்போ 1 விழுந்தா மேக்ஸிமம் நம்பர் நமக்கு என்னதான் கிடைக்கும்? 7 தான் கிடைக்கும். இன்னொரு பகடையில் விழுற மேக்ஸிமம் நம்பரை வச்சே தவிர 9 கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்போ 1ல அந்த மாதிரி ஆப்ஷன் வரவே வராது. ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன நம்பர்ல வரும்னு பார்த்தீங்கன்னா 4 விழுந்து 5 விழுந்தாலோ, ஒரு பகடையில் 5 விழுந்து 4 விழுந்தாலோ நமக்கு 9 வரும். அப்படி இல்லையா 3 விழுந்து
6 விழுந்தாலோ இல்லை 6 விழுந்து 3 விழுந்தாலோ நமக்கு 9 வரும். அப்போ இந்த 4 பாசிபிலிட்டியில தான் ப்ராபபிலிட்டியில் நமக்கு 9 வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 4/36 இதுதான் வந்திருக்கணும். இதை நம்ம கேன்சல் பண்ணால் 1/9 இதுதான் கரெக்டான விடை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சம் வரணும்னா அது எந்த மாதிரி பாசிபிலிட்டியில் வரணுன்றது ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 வரணும் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? 2 3 3 2 அப்போ 1 4 4 1 இந்த மாதிரி தானே சொல்ல முடியும் என்னால். வேற எதுலையும் என்னால் சொல்ல முடியாதுல்ல 5 வரதுக்கான வாய்ப்பு. அதை மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். அவ்வளோதான். அதுதாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இதை வந்து சிலாஜிசம் கொஸ்டின் சொல்லுவாங்க. இப்போ இதை வரையணும் நம்ம. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஆல் கார்ஸ் ஆர் ரெட். எல்லா காரும் பூனை. அப்போ காரை உள்ள போட்டுக்கோங்க. ஆல் கார்ஸ் ஆர் கேட். எல்லா காரும் பூனை. அப்போ கார்லாம் கேட்குள்ளே வந்துடணும். நெக்ஸ்ட் ஆல் ஃபேன்ஸ் ஆர் கேட். அப்போ எல்லா ஃபேனும் கேட்குள்ளே வந்துடணும். ஓகேங்களா? ஃபேன் எல்லாம் கேட்குள்ளே வந்துடணும். இப்போ காரும் ஃபேனும் எதுக்குள்ளே இருக்குது? கேட்குள்ளே இருக்குது. இப்போ இதை வச்சு தான் என்ன பண்ணணும் நீங்கள்? ஸ்டேட்மெண்ட்ஸ் முடிவு படித்து சொல்லணும். ஃபஸ்ட்டு முடிவு என்ன இருக்குன்னா ஆல் கார்ஸ் ஆர் ஃபேன். எல்லா காரும் ஃபேனான்னு கேட்குறான். காரும் ஃபேனும் டச் ஆகிருக்குதாங்க? இல்லை, வட்டம் டச் ஆகல. இல்லை, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. அடுத்தது ரெண்டாவது கன்க்ளூஷன் என்ன கேட்டிருக்கான்னா சம் ஃபேன்ஸ் ஆர் கார். சில ஃபேன் வந்து காரான்னு கேட்டிருக்கான். சில ஃபேன் காரா? 2 ஃபேனும் காரும் எங்கன்னா டச் ஆயிருக்கா? இல்லை. அப்போ இரண்டாவதும் தவறு, முதலும் தவறு. அப்போ ஆன்சர் நெய்தர் 1 நார் 2. 2 முடிவுகளுமே தவறான முடிவு தான். அடுத்தது அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா there are 5 friends சச்சின், குணால், மோஹித், அனுஜ், ரோஹன். இந்த மாதிரி 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஹைட்டை சொல்லியிருக்கான், உயரம் எப்படிலாம் இருந்திருக்காங்கன்ட்டு. சச்சின் வந்து பார்த்தீங்கன்னா குணாலை விட குள்ளமானவனா. அதாவது வந்து பாருங்க, சச்சின் குணாலை விட குள்ளமாக இருக்கிறான். அப்போ சச்சின் வந்து யாரை விட குள்ளம்? குணாலை விட குள்ளம். ஸோ அப்போ குணால் தான் ஹைட்டு. அதனால தான் ஓப்பன் பிராக்கெட் அவனை நோக்கி போடுறேன் பெரியசுன்னு. பட் டாலர் தென் ரோஹன். சச்சின் வந்து குணாலை விட தான் குள்ளம், ஆனால் யாரை விட ஹைட்டு? ரோஹனை விட உயரம். அதுதான் சொல்லியிருக்கான். ஆனால் ரோஹனை விட அவன் உயரம். ஓகேங்களா? அடுத்தது மோஹித் எல்லாரை விட உயரம். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் யாருக்குங்க? மோஹித்துக்கு தான். மோஹித் தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அனுஜ் வந்து இந்த குணாலை விட கொஞ்சோண்டு சிறிது குள்ளமாகவும் சச்சினை விட சிறிது உயரம். அப்போ குணாலை விட கொஞ்சம் குள்ள அனுஜ், சச்சினை விட உயர்னா அப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் அனுஜ் வருவான். ஓகேங்களா? இப்போ ஆர்டர் தெரியுதுங்களா எல்லாரும் என்னென்ன ஆர்டர்ல இருக்காங்கன்னுட்டு? அப்போ ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? மோஹித். ரெண்டாவது யார் வருவாங்க? குணால். அவனுக்கு அடுத்தது அனுஜ். அவனுக்கு அடுத்தது சச்சின். அவனுக்கு அடுத்தது ரோஹன். இப்படி இருக்கும் போது நடுவில் யார் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. யாருங்க இருக்காங்க? நம்ம அனுஜ். ஓகேங்களா? அனுஜ் தான் இருக்கான் சென்ட்ரா. அடுத்தது இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக எப்படி திங்க் பண்ணுவீங்க அதை பொறுத்தனுக்கான கொஸ்டின் தான். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்கள் குடும்பத்தினரை விடுமுறையின் போது வெளியில் அழைத்துச் செல்வதாக நீங்கள் வாக்குறுதி கொடுத்த பிறகு திடீரென ஒரு குழு கூட்டத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறீர்கள். அந்த தேதியும் நீங்கள் அழைத்துச் செல்வதாக சொன்ன தேதியும் ஒன்றாக வருகின்றன. நீங்கள் என்ன செய்வீர்கள்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேமிலியோட வாங்கப்பா ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அந்த நேரத்தில் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் வந்துடுது. இப்போ என்ன பண்ணுவீங்க? மீட்டிங் முக்கியமா ஆஃபீஸ் முக்கியமா அப்படின்ட்டுனா என்ன முடிவு எடுப்பீங்கன்னா அது எந்த அளவுக்கு அவசரமான கூட்டம் என்பதை கண்டறிந்து தேவையான ஏற்பாடுகளை செய்வீர்கள். அத்துடன் உங்கள் விடுமுறை பயணத்தை தள்ளி போடுவீர்கள். ஸோ பி ஆப்ஷன் தாங்க இதுக்கு கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ரத்து செய்வீர்கள். நம்மலாம் அந்த அளவுக்கு பெருந்தன்மையானவங்க அல்ல. நான் வந்து செய்வோம், ஆஃபீஸ் வேலை செஞ்சுருவோம் அவசரத்தும் கருதி. ஆனால் ரத்துலாம் பண்ணிட மாட்டோம். என்ன பண்ணுறது? இந்த சண்டே இல்லைன்னா அடுத்த சண்டே போகலான்னு தள்ளி போடுவீங்களே தவிர அந்த பிளானை உடனே கேன்சல் பண்ணுவீங்களா? ஐயோ வேணவே வேணாம், இதுக்கு மேலே இதுக்கு போகவே வேணாம்னு கேன்சல் பண்ணுவீங்களா? ஸோ அந்த வார்த்தை முக்கியம், அது முக்கியம். ஸோ பி தான் கரெக்டான ஆப்ஷன், தள்ளி போட்டுருவீங்க. சரி, 106 கொஸ்டின் நம்பர் பாருங்க. ஹீமோகுளோபின்றது அயனோட சம்மந்தப்பட்டது. அப்போ குளோரோஃபில் எதனோட சம்மந்தப்பட்டதுன்னா மெக்னீஷியம்ங்க. ஓகேவா? குளோரோஃபில் பச்சையம் வந்து எதுக்கு தேவைப்படுது? மெக்னீஷியத்துக்கு தான் தேவைப்படுது. இது வந்து உங்களுக்கு சயின்ஸ் தெரிஞ்சிருந்தா இந்த அனாலஜி கொஸ்டின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அடுத்தது எர்த் இஸ் ரிலேட்டட் டு ஆக்சிஸ். ஒரு ஆக்சிஸை வச்சு தான் எர்த் ரொட்டேட் ஆகுது. அதாவது ஒரு மையம், அந்த மையத்தை வச்சு தான் எர்த் ரொட்டேட் ஆகுது. அதே மாதிரி வீல், சக்கரம் எதோட தொடர்புடையதுன்னா மையம். தட் மீன்ஸ் ஹப். சக்கரத்துக்கு மையம் இல்லைன்னா சக்கரம் ஒழுங்காக சுத்தாது. அடுத்தது இந்த 108 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜி கொஸ்டின். உங்களுக்கு வந்து உளவியல்னே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கான கொஸ்டின் இது. சேவிங் ஸ்கோர் இஸ் யூஸ்டு டு மெஷர் ஆஃப் ரீலியர்னிங். இது வந்து டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் படித்தா தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ரீலியர்னிங்ன்றது என்ன? மறுக்கற்றல். அதுக்காக தான் இந்த சேவிங் ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, 109 கொஸ்டின். இந்த 109 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் அசெண்டிங் ஆர்டரில் வந்து பப்ளிக் அக்சசபிலிட்டி. அதாவது வந்து நான் இப்போ போய் ஜென்ரலாக பார்க்கணும்னு நினச்சேன்னா அதை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்க. எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன், எதுக்கு நான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறான். இப்போ நான் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா எல்லாராலையும் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது டிவி.
டிவி நான் டெய்லியும் போனால் கூட பார்த்துடலாம், ஏன்னா இப்போல்லாம் ரேடியோ யாரும் கேட்கறது இல்லை. ஸோ ரேடியோ லாஸ்ட்டாக போயிடுச்சு. அப்போ 4 எங்கே கடைசியாக இருக்கோ அதுதான் ஆப்ஷனே. ஸோ ரேடியோ கடைசியாக இருக்கிறது வந்து டி ஆப்ஷனில் தான். அந்த ஆர்டரில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் இருக்கிறது டிவி, ரெண்டாவதாக இருக்கிறது ஃபிலிம், மூணாவதாக இருக்கிறது நியூஸ் பேப்பர், நாலாவதாக இருக்கிறது ரேடியோ. ஆமாம் தானுங்க? ஃபர்ஸ்ட் டிவி பார்ப்போம், அது பிடிக்கலன்னா ரொம்ப போர் வச்சுச்சுன்னா ஃபிலிமுக்கு போவோம், ஃபிலிம்லேருந்து எதுக்கு போவோம், நியூஸ் பேப்பர் எடுத்து படிப்போம். ஆனால் ரேடியோன்றது எப்பனா ஒரு வகையில் எஃப்எம் கேட்டால் உண்டு, அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த ஆர்டர் தான். ஸோ 4 கடைசியாக இருக்கிற டி ஆப்ஷன் தாங்க கரெக்ட். அடுத்தது ஓகே, பிளட் ரிலேஷன் வந்துட்டோம். ஸோ பிளட் ரிலேஷன் வரும்போது இதை நம்ம சால்வ் பண்ணியே தீரணும். பண்ணிடலாம். எஸ் இஸ் த சிஸ்டர் ஆஃப் பி. அப்போ எஸ்ன்னு ஒரு சிஸ்டர் வந்து யாருக்கு இருக்கிறாங்கன்னா பிக்கு இருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்தவரை மைனஸ்னா ஃபீமேல், அதனால தான் மைனஸ் போட்டிருக்கேன். எஸ்ன்னு ஒரு சிஸ்டர் வந்து பிக்கு இருக்காங்க. கே இஸ் த பிரதர் ஆஃப் பி. பிக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கே. அடுத்தது கே இஸ் த சன் ஆஃப் எல். இவங்க யாருடைய சன்னு பார்த்தீங்கன்னா கே எல்லுக்கு சன்னா. ஓகே, எல்லுடைய பையன். ஓகே, ஆல்ரெடி பையன் தெரிஞ்சிச்சு, ப்ளஸ் போட்டேன். இந்த எல் யாரோடைய கல்யாணம் பண்ணியிருக்காங்க, யார் கூட, ஒய் கூட. எல் இஸ் மேரிட் டு ஒய் அண்ட் ஒய் இஸ் த டாட்டர் ஆஃப். டாட்டர்னா பொண்ணுங்க, பொண்ணா யாருடைய பொண்ணுனா ஜேவினுடைய பொண்ணு. அப்போ எல் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேல் ஆகிடுவார், ஏன்னா இவங்க பொண்ணு இல்லை, ஆணோட தானே கல்யாணம் பண்ணணும். ஸோ ஒய் எல். ஓகே, அடுத்தது ஒய் ஹஸ் ஒன்லி ஒன் டாட்டர். ஒய்க்கு ஒரே பொண்ணு தாங்களாங்க. அப்போ ஒரே பொண்ணுனா அதுதான் எஸ். இப்போ ஒய்க்கு இவங்க 3 பேர் பசங்கள்ல, ஒரே பொண்ணுனா இதுதான் பொண்ணு. அப்போ பி வந்து என்னவா இருக்கணும், பையனா தான் இருக்கணும். அடுத்தது D is married to T. சாரி, K is the brother of D ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த K வந்து யாருடைய பிரதரா, டியினுடைய பிரதரா. ஓகே, டியினுடைய பிரதர்னா அப்போ இவனும் பையனாக தான் இருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரே பொண்ணாச்சு, எஸ் மட்டும் தான். அப்போ டி வந்து யாரோட கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா டியோட கல்யாணம் பண்ணியிருக்காங்க, டியோட. அப்போ டி வந்து பொண்ணு. லாஸ்ட்டாக ஒரு க்ளூ விட்டுருக்கேன், ஜே இஸ் மேரிட் டு சி. இந்த ஜேவும் சியும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஜேவும் சியும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுதான் அந்த ஃபேமிலி. இது ஒரு அப்பா அம்மா, இதுக்கு ஒய்னு ஒரு பொண்ணு இருக்குது, அவங்க 2 பேரும் எல்ன்ற மருமகனை வச்சு இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 5 பசங்க இருக்காங்க. யார் யார், பி, கே, எஸ், டிடி. 5 பசங்கள்ல 4 பசங்க, டீன்றது மருமக. ஓகே, டி கூட கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஓகே, போலாங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஜட் இஸ் த டாட்டர் ஆஃப் டி. இஃப் ஜட் இஸ் த டாட்டர் ஆஃப் டி, இந்த டீக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அதுதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜட்டு. ஜட்டுன்னு ஒரு பொண்ணு இருந்தா how is B related to Z? இந்த Z போய் B என்னன்னு கூப்பிடும்னா தன்னோட அப்பா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜட்டுனுடைய அப்பா டி. அந்த டி கூட பிறந்த பிரதர் தான் யாரு, இந்த பி. அப்போ என்னன்னு கூப்பிடணும், அப்பா கூட பிறந்த பிரதரை அங்கிள். ஓகேங்களா? அங்கிள்னு கூப்பிடணும். அடுத்தது how is T related to S? இங்க இருக்காங்க பாருங்க டி. டி வந்து எஸ்க்கு என்ன வேணும்னு கேட்குறான். டிக்கு எஸ் என்ன வேணும், சிஸ்டர். சிஸ்டருங்க, சிஸ்டர் பாசமிகு தங்கை. அப்போ அந்த தங்கச்சி தன்னோட அண்ணன் ஒய்ஃப் என்னன்னு கூப்பிட்டாகணும், சிஸ்டர் இன்லா, மைத்துனி. சாரி, ஆமாம் மைத்துனி அப்படின்னு கூப்பிட்டாகணும். ஓகேங்களா? அடுத்து போகலாமா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? 112 மற்றும் 112 வரையில் உள்ள வினாக்களுக்கு எது தவறான விடை அப்படின்னு பதில் அளிக்கணும். இது 2 படத்தில் ஏதோ ஒரு ஒற்றுமை இல்லாத படம் இருக்காது, என்ன படம் அப்படின்றத நீங்க சொல்லணும். ஸோ முதல் கேள்விக்கான படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது படம். ஏன்னா மற்ற எல்லாத்துலேயும் ஒரு கான்ஸ்டன்டான ஒரு மூளை உள்ள படங்கள் இருக்கு. ஒன்று கட்டம், முக்கோணம், செவ்வகோணு. இதுக்கு வட்டத்துக்கு தான் மூளையே கிடையாதுங்க. நம்மளாம் வட்டம் இல்லை, நம்மளாம் வேற ஷேப், நமக்குலாம் மூளை இருக்குல்ல. நான் சொல்றது இந்த மூளை இல்லை, இந்த மூளை. ஓகேங்களா? ஸோ 3, அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். அதுதான் வந்து மூளை இல்லாத ஒன்று, அதனால அதுதான் வெளியே போகுது. அடுத்தது 113வது கேள்விக்கு எது வெளியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1வது ஃபிகர். மற்ற எல்லாத்துலேயும் உள்ள ஒரு படம், வெளியே ஒரு படம், வித்தியாசமான படங்கள் இருக்கு. இதுல தான் வெளியும் ஒரே படம், உள்ளவும் ஒரே படம் இருக்கு. அப்போ இதுதான் வெளியே போகுது. அடுத்து 114வது கேள்வி கொஞ்சம் ஈஸியான கேள்வி தான். எல்லாருக்கும் கொஞ்சம் இமேஜினரி பவர் இருந்தால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடிகாரத்தில் 3:40 டைம் இருக்கு. 3:40னா கரெக்டாக சின்ன முள் வந்து 4 கிட்ட இருக்கும், ஓரளவுக்கு 4 டச் பண்ணிட்டு இருக்கும். 8ஆண்ட வந்து பெரிய முள் இருக்கும். இதை தான் வந்து என்ன டைம் இண்டிகேட் பண்ணோம், 3:40. சின்ன முள் 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும், 8ஆண்ட வந்து பெரிய முள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் போது எதிர் திசையில், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சேன்னா அந்த கண்ணாடியில் அந்த டைம் எப்படி பிரதிபலிக்கும்னு கேட்குறாங்க. 8:20 பிரதிபலிக்கும். ஏன்னா 8ல் தானே பெரிய முள் இருக்கு, அப்போ அதில் தான் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 8:20 பிரதிபலிக்கும். 8:40 பிரதிபலிக்காதீங்க, ஏன்னா 8:40னா ரெண்டும் ஒரே பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கும்போது 8:20 தான் அந்த டைம் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி, அடுத்தது விடுபட்ட நம்பரை கண்டுபிடிக்குவோம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் மார்க்கு சென்டராக வருதுனாலே அந்த கேள்வி இந்த பக்கமோ அல்லது இந்த பக்கமோ உள்ள கூடுதல்களின் எண்ணிக்கையாக தான் இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் கூட்டினா ஒரே நம்பர் வரணும். இப்போ 6 + 4 + 11, 6 4 10, 10 + 11 21. 3வது ரோல இருக்கிறது கூட்டுங்க, 10 + 3 + 8. இதை கூட்டினாலும் என்ன வருது, 21 வருது. அப்போ நடுவில் இருக்கிறது கூட்டினாலும் 21 தான் வரும். 9 + 5 14,
14 கூட எதை கூட்டினா 21 வருங்க? 14 கூட எதை கூட்டினா வரும்? 7 கூட்டினா வரும். ஸோ 7 தான் கரெக்டான விடை. ஓகேங்களா? சரி, அடுத்தது 116. இந்த கேள்வியை கொஞ்சம் பொறுமையா படிச்சா ஆன்சர் ஈஸிங்க. ஒரு புகைப்படத்தை காட்டி ரமேஷ் வந்து சொல்றான். என்னன்னு சொல்றான்றத பாருங்க. இது என் தாய் மாமாவின் ஒரே சகோதரியின், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரமேஷ் இருக்கான், ரமேஷுக்கு ஒரு தாய் மாமா இருக்கான். ரமேஷுக்கு ஒரு தாய் மாமா இருக்கான். ரமேஷ் போய் இவனை தாய் மாமான்னு கூப்பிடறானா எப்படி கூப்பிட முடியும்? அவங்க அம்மா கூட பிறந்திருந்தா தானே, ஆமா தானே, அவங்க ரமேஷோட தாய் கூட பிறந்திருந்தா தான் இவனை போய் தாய் மாமானே கூப்பிட முடியும். இது என் தாய் மாமாவின் ஒரே சகோதரி. தாய் மாமாவினோட ஒரே சகோதரி தான் ரமேஷனுடைய அம்மாவா இருந்திருக்கணும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரே சகோதரியின் தந்தை, அந்த ஒரே சகோதரினா அவங்க அம்மா தான், ரமேஷோட அம்மா தான். அவங்க அம்மாவினுடைய தந்தைன்னா யாருங்க? ரமேஷுக்கு தாத்தா. புரியுதுங்களா? ரமேஷுடைய தாத்தா. அந்த தந்தையின் மகள் வேற யாரு? திருப்பியும் நம்ம ரமேஷோட அம்மாவே தான். அந்த மகளின் ஒரே இளைய சகோதரன்னா அதே தாய்மாமன் தான். ஸோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி ரமேஷ் பார்த்துருந்த ஃபோட்டோ வேற யாரும் இல்லை, அவங்க தாய்மாமந்தே தான். ஸோ ரமேஷனுடைய தாய்மாமனுடைய ஒரே சகோதரினா ரமேஷனுடைய அம்மா, அவங்க அம்மாவினுடைய தந்தைனா திருப்பியும் அவங்க தாத்தாவினுடைய மகள்னா ரமேஷனுடைய அம்மா, திருப்பி அவங்க அம்மாவினுடைய இளைய சகோதரனா அதே தாய்மாமாவுடைய ஃபோட்டோவை தான் யார் பார்த்துட்டு இருந்தாங்க? ரமேஷ் பார்த்துட்டு இருந்தான். இப்போ அடுத்த கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி, நல்லா கவனிச்சுக்கோங்க. which element is exactly midway between 7th from the left hand and 17th from the right hand? இப்போ இந்த பக்கம் இருந்து 7ஆவதா என்ன எலிமெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 9. இடது பக்கம் இருந்து எது வருது? இந்த 9வது நம்பர். வலது பக்கம் இருந்து 17வது எலிமெண்டா எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா? 6, 9. இது நடுவில் எத்தனை நம்பர் இருக்குங்க? 8, 1, 7, 2, 3. இந்த 5 நம்பர் தானே இருக்கு. ஓகேங்களா? இந்த 5 நம்பர் தானே இருக்கு. இந்த 5 நம்பர்ல எது சென்டரா இருக்குன்னு கேட்கறான். 7. ஸோ ஆன்சர் 7. ஓகேங்களா? சரி, அடுத்தது இப்போ இந்த 3 நம்பராக பிடிச்சி கொடுத்துருக்கான். ஸோ இந்த கேள்வி வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு எண்ணிலும் 2வது மற்றும் 1வது இலக்கங்களை இடம் மாற்றினால் எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும்? ஒரு நம்பர் பெருசா சின்னதான் எதுங்க முடிவு பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் தான் முடிவு பண்ணோம். இப்போ இங்க பாருங்க, 748ன்னு சொல்றேன், 628ன்னு சொல்றேன். ஓகேங்களா? 6ன்றது நம்பரும் 7ன்ற நம்பரும் தான் அது பெருசா சின்னதான் முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கு. அப்ப நம்ம கேள்வி முழுசா மாத்தி எழுதாம நம்ம என்ன பண்ணலாம்? எது வந்து ஃபர்ஸ்ட் இலக்கத்துல வருதோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க? 2வது எண்ணை போடுங்க, 1வது இடங்களை மாத்துங்கன்னு சொல்றான். இப்போ நம்ம 2வது இடம் தான் முதல் இலக்கத்துக்கு போகுது. அப்போ இதனுடைய 2வது இலக்கத்தை மட்டும் எழுதுறேன். 6, 8, 6, 6, 5. இப்போ இதெல்லாம் தான் எல்லாத்தினுடைய 2வது இலக்கம். ஓகேவா? இதுல இருந்து எது பெரிய நம்பர்னு கண்டுபிடிச்சலாமா? 8 தான் பெரிய நம்பர். ஏன்னா இதான ஃபர்ஸ்ட் பிளேஸ் போகுது. அப்ப இதை வச்சு சொல்லிடலாம்ல, 8ல உருவாகக்கூடிய இந்த நம்பர் தான் பெரிய நம்பர். ஸோ ஆன்சர் 883. புரியுதுங்களா? 883 ஏன் சொன்னேன்னுட்டு. அப்ப 2வது இலக்கங்களை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிச்சிட முடியும். தேவையில்லாம எல்லாத்தையும் மாத்தி எழுதிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்காதீங்க. இப்போ இந்த கேள்வியில பாருங்க, if 1 is subtracted from the first digit, அதாவது முதல் எண்ணில இருந்து 1 கழிச்சிடணுமா எல்லாத்துலயும். அப்ப 8 - 1, 8 - 1, 8 - 1, 8 - 1, 8 - 1 எல்லாத்துலயும் 7. அதை ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் தேர்ட் டிஜிட்டையும் நான் மாத்தணுமா. நல்லா பாருங்க, முதல் எண்ணில இருந்து 1 கழிச்சுட்டு அப்புறமா முதல் இலக்கத்தையும் 3வது இலக்கத்தையும் நீ மாத்தி எழுதுனா எது வந்து சின்னதா இருக்கும்னு கேட்டிருக்கான். நான் எதுக்கு அதை கழிக்கணும், எதுக்கு நான் மாத்தணும்? அதுக்கு நான் கழிக்காம 3வது இலக்கம் தான் முதல் பிளேஸுக்கு வரப்போகுதுன்னா நான் டைரக்டா 3வது இலக்கமே எழுதுறேனே. ஒவ்வொன்றுத்திலும் 3வது இலக்கம் எழுதுங்க. 4, 3, 8, 7, 8 எல்லாத்தினுடைய நல்லா பாருங்க, இந்த எல்லா நம்பர்ல இருக்கக்கூடிய கடைசி டிஜிட் தான் எழுதியிருக்கேன். இப்போ இதை வச்சு லோயஸ்ட் நம்பர், ஏன்னா இதுதானே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரப்போகுது. இதுல லோயஸ்ட் நம்பர் எது? 3ஆல உருவாகக்கூடிய நம்பர். அப்போ அதனுடைய ஒரிஜினல் நம்பர் 883. ஸோ இரண்டுக்குமே 883 தான் சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போலாமா? இப்போ மிஷன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா MISSIONS. இந்த மிஷன்ஸ்ன்ற வார்த்தை எப்படி எழுதியிருக்காங்கன்னா MSIISNOS இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இங்க பாருங்க, கடைசி எழுத்து மாறலை, அப்படியே இருக்கு. சென்டரா இருக்க எடுத்தா தான் என்ன பண்ணியிருக்கான்? ஷஃபிள் பண்ணியிருக்கான். 2 மாற்றி எழுதியிருக்கானா? அப்போ ஆன்லைனையும் நம்ம அதே மாதிரி தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் 2 எழுத்து மாற்றக்கூடாது. ஓ இருக்கணும், என் இருக்கணும். ஓல ஆரம்பிச்சு என்ல முடிகிற ஒரே ஆப்ஷன் எதுங்க? அதுலேயும் முடிஞ்சிச்சு, பி தான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. முடிந்தது. சரி, அடுத்தது எ சீனரி ஆல்வேஸ் ஹஸ். ஒரு படத்துல எப்பவுமே என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தொகுப்பு இருக்கணும். தொகுப்பு இல்லாமல் ஒரு படத்தை உருவாக்கவே முடியாது. ஏன்னா எந்நேரமும் பெயிண்ட், எந்நேரமும் மவுண்டைனு, எந்நேரமும் ரிவர் வச்சுலாம் நம்ம ஃபோட்டோ எடுத்து தெரிஞ்சுட்டு இருக்க முடியாது. ஒரு கான்செப்ட் இருந்தால் தானே நம்மளால இது பண்ண முடியும், ஒரு படத்தை உருவாக்க முடியும். அதனால் தொகுப்புன்றது தான் படத்தில் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒன்று. அடுத்தது இஃப் ரைன் இஸ் வாட்டர்.
இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பான், இதை இதுவா மாத்திக்கோ, இதை இதுவா மாத்திக்கோ, இதை இதுவா மாத்திக்கோன்ட்டு. எதை எதுவானா மாத்திட்டு போட்டோம், நமக்கு இதை உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறதுக்குலாம் டைம் இல்லை, ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப முக்கியம். ஸோ டேரக்டா என்ன பண்ணிடுங்க, கொஸ்டினுக்கு போயிடுங்க. வேர் டஸ் ஏரோப்ளேன் ஃப்ளை? ஏரோப்ளேன் எங்க பறக்கும் அப்படின்னா அதுதான் கேள்வி. ஏரோப்ளேன் எங்க பறக்கும்? ஸ்கைல பறக்கும். அப்ப அவன் ஸ்கையை என்னவா மாத்திருக்கான்றத பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஸ்கை என்னவா மாத்திருக்கான்? சி. அப்ப ஆன்சர் சி. தேவையில்லாம எல்லாத்தையும் படிக்காம எதன் கேள்வியோ அதை படிச்சுட்டு அதில் எதுவா மாத்திருந்தான்றதை மட்டும் பார்த்தா போதும். ஸோ ஸ்கை வந்து ஏரோப்ளேன் ஸ்கைல பறக்கும், ஸ்கையை எதுவா மாத்திருக்கா? சியா மாத்திருக்கோம். ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி, இஃப் இன் செட்டைன், நல்லா பார்த்துக்கோங்க. பாக்ஸ்ன்ற வார்த்தை என்ன எழுதியிருக்கான்? 213. பிட்டர்ன்ற வார்த்தை என்ன எழுதியிருக்கான்? 207749. அப்போ பினாலே அவன் எடுத்திருக்க கோடு என்ன? டி 2. ஓகேங்களா? ஓ புரியுதுங்களா? அந்த லெட்டருக்கானது அதுதான். ஸோ பாக்ஸர் அப்படின்ற வார்த்தையை என்ன எழுதியிருப்பான்னு கேட்குறான். ஸோ பாக்ஸ் என்ன எழுதியிருக்கான்? 213. அப்போ இங்கேயும் பாக்ஸ் இருக்கா? 213 அப்படியே தான் எழுதியிருப்பான். இஆர், இஆர் இந்த இதில் கடைசியில் இருக்கா? பிட்டர்ல கடைசியா இருக்கா? பாருங்க, பிட்டர்ல கடைசியா இருக்குல்ல, அதுக்கு என்ன எழுதியிருக்கான்? 49. அப்போ 21349 எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். சரியா போச்சு. ஓகே, அடுத்தது இந்த சென்டென்ஸ் பாருங்க, எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் பயப்படாதீங்க. எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கான்னு பாருங்க. சீனு ஏன்னு ஒரு வேரியபிள், பின்னு ஒரு வேரியபிள், சீனு ஒரு வேரியபிள், இதை தான் யூஸ் பண்ணிருக்கான். ஆப்ஷன்லயும் பாருங்க டின்னு எதனா இருக்கா? இல்ல. அப்ப 3 வேரியபிள் தான் யூஸ் பண்ணிருக்கானா 3 3 பிரிச்சுக்கோங்க. 3 3 பிரிச்சுக்கோங்க நம்பரை. ஓகேங்களா? லெட்டரை 3 3 பிரிச்சுக்கோங்க. அதுல விடுபட்ட நம்பர் எதுங்க? இப்ப சி இருக்கு, பி இருக்கு, எது இல்ல? ஏ. இங்க பிஏ இருக்கு, சி இல்ல. இங்க சிஏபி இருக்கு, இங்க வந்து பி இல்ல. இங்க வந்து சி இல்ல. இங்க வந்து என்ன இல்ல? பி இல்ல. சோ இல்லாத லெட்டர்லாம் எதுங்க? ஏசிபி, சிபி. ஏசிபி சிபி எது இருக்கு? பி ஆப்ஷன். ஆன்சர் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, அடுத்தது find the next figure in the given sequence. இந்த சீக்வன்ஸ்ல மிஸ் ஆயிருக்கிறது எது? முதல்ல நட்சத்திரம் முழுசா இருக்குங்க. அடுத்தது கீழே இருக்கிற கோட்டை எடுத்திருக்கான். அடுத்தது இதுல இருந்து என்ன எடுத்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கிற கோட்டை ரிமூவ் பண்ணிட்டுக்கிறான். அடுத்தது இந்த பக்கம் சைடில் இருக்கிற கோட்டை ரிமூவ் பண்ணியிருக்கான். இப்போ அடுத்தது இந்த கோட்டை தான் ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஏ ஆப்ஷன் தான் கிடைக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? அடுத்தது 366 பக்கங்கள். அதாவது இப்போ 1ன்னா நமக்கு ஆன்சரா ஒரு டிஜிட்டு, 100னா எத்தனை டிஜிட்டு? 3 டிஜிட்டு. 366னாலும் 3 டிஜிட்டு. இந்த மாதிரி எத்தனை டிஜிட் வருது அப்படின்றத நமக்கு கேட்டிருக்கான். ஒரு 366 பக்கத்துக்கு எத்தனை டிஜிட் வச்சு போட முடியும் அப்படின்னு நம்மளை கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு எத்தனை பேஜ் கேட்டாலும் ஈஸியாக போட்டுடலாம். ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். 1 to 9 இதுதான் சிங்கிள் டிஜிட் பேப்பர் ஒரு புக்கில். அப்போ இதுக்கு எத்தனை டிஜிட் தேவைப்படும்? 9 டிஜிட் தான். ஏன்னா 1 2 3 4 5 6 7 8 9 9 டிஜிட்ஸ் தான் தேவைப்படும். இதே 10 to 99 மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 90 நம்பர் இருக்கும். எல்லாத்துக்குமே டபுள் டிஜிட் தேவைப்படுமா? ஸோ 90 into 2 எவ்வளோ? 180. அப்போ இதுக்கு 180. அப்போ 1லிருந்து 99 பக்கம் இருக்கணும்னா 189 டிஜிட் நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? புரியுதா சொல்றது? இப்போ 100லிருந்து 366 இது எத்தனை பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 101லேருந்துனாலே 266 267 பக்கங்க. இந்த 267 பக்கத்துக்கு எத்தனை டிஜிட் தான் தேவைப்படுது? 3 டிஜிட். ஸோ 37 21 36 18 20 2 6 8 அப்போ 801 தேவைப்படும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து என்ன வரும்னா 990. ஓகேங்களா? அதில் இந்த ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்பவுமே மாறாது. 1லேருந்து 9 பக்கம்னா 9 டிஜிட், 10லேருந்து 99 பக்கம்னா 180 டிஜிட் தேவைப்பட போகுது. ஸோ இதுக்கு மிச்சமாக எத்தனை பேஜ் கேட்டாலும் அதை நீங்கள் என்ன பண்ணுங்க 3ஆல் பெருக்கி அதோட கூட்டிக்கோங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த 127லேருந்து 131 கொஸ்டின் வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கான கேள்வி தாங்க. படித்து நம்ம என்ன லாஜிக்கலாக திங்க் பண்ணி பதில் சொல்கிறோமோ அதுதான். ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து நம்மளாம் என்ன முடிவு பண்ணுறோமோ அதுதான். ஸோ நான் கொஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் இது வந்து இதோட பிடிஎஃப் இருக்கும். அப்போ அதில் பார்த்துக்கோங்க என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் அதுக்கு கீழே நான் வந்து மார்க் பண்ணி நான் தர சொல்கிறேன். இதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு வாங்க. இப்போ 132 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க 2, எம்ன்றது என்ன சொல்லியிருக்காங்க 26. ஏன் 2வா மாற்றினா? ஏ வந்து ஏபிசிடியில் ஃபர்ஸ்ட் லெட்டர், அது 2ஆ மாற்றுறதுக்கான காரணம் 2ஆல் பெருக்கியிருக்கான். எம் வந்து ஏபிசிடியில் 13வது லெட்டர், 26ன்னு மாற்றிருக்கானா 2ஆல் பெருக்கியிருக்கான். புரியுதா? இப்போ பெட்டுன்ற வார்த்தை எப்படி கேட்பான்னு எப்படி மாற்றலான்னு கேட்டிருக்காங்க. முதல்ல பெட்டு, அதுக்கு ஏபிசிடியில் எழுதுங்க. பி வந்து 2வது லெட்டர், இ 5வது லெட்டர்,
20வது லெட்டர் எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது 27 27 ரெண்டால பேருக்குன்னா 54 ஸோ ஆன்சர் 54 ஓகேங்களா அடுத்தது உமன் அப்படின்ற ஒரு வார்த்தையை என்னன்னு எழுதியிருக்காங்க சாரி என்னன்னு எழுதணும்னு கேட்குறான் அதுக்கு முன்னாடி அவன் ஒரு ஒர்க் கொடுத்துருக்கான் ஒர்க்குனா என்னன்னு கேட்டிருக்கான் ஸோ ஒர்க்குனா 4 12 9 16 என்னவோ மாற்றி எழுதியிருக்கானே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க பின்னாடி இருந்து பார்க்கும்போது டபிள்யூ தான் 4வது லெட்டர் பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஓ தான் 12வது லெட்டர் அதாவது லாஸ்ட்ல இருந்து ஜட்டை ஃபர்ஸ்ட் லெட்டராகவும் ஏவை 26th லெட்டராகவும் கணக்கு எடுத்துக்கிட்டா இந்த ஆர்டர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான் அப்போ உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ 4வது லெட்டர் ஓ வந்து 12வது லெட்டர் பின்னாடி இருந்து பார்க்கும்போது எம் 14வது லெட்டர் என் 13வது லெட்டர் ஏ வந்து 26வது லெட்டர் இந்த காம்பினேஷன் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனில் தான் இருக்கு ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒரு நம்பரை நான் 10% குறைச்சிடுறேன் திருப்பி 10% அதிகரிக்கிறேன் அப்படி அதிகரிக்கும் பொழுது ஒரிஜினல் நம்பரை விட அது 10 கம்மியாக வருதான் அப்படின்னா அந்த நம்பர் என்னன்னு கேட்குறா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஆப்ஷன்லேருந்து அடிச்சிடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏவை எடுத்துக்கிறேன் ஆப்ஷன் 1000 1000க்கு 10% என்னன்னா 100 அப்போ 100 சாரி 1000க்கு 10% 100 அப்போ 1000ல் 100 போச்சுன்னா என்னங்க 900 10% குறைச்சிட்டேன்னா இப்போ இந்த நம்பருக்கு 10% கூட்டணும் 900க்கு 10% என்ன 90 ஸோ 90 கூட்டுங்க 990 அப்போ ஒரிஜினல் நம்பர் 1000 எனக்கு 10% கூட்டி 10% கம்மி பண்ணுறது மூலமாக கிடைக்கிற நம்பர் 990 ஸோ இடைப்பட்ட வித்தியாசம் என்ன வந்திருக்கு 10 ஸோ த ஆன்சர் 1000 கரெக்டாக வந்துருச்சு நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ண ஆப்ஷனே கரெக்ட் அப்போ எனக்கு பர்சன்டேஜ் தெரிஞ்சா ஈஸியாக ஒரு 10% ஒரு நம்பர் கண்டுபிடிக்க தெரிஞ்சா நான் என்ன பண்ணலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா சரி அடுத்தது 135 கொஸ்டின் ஓகே இதுவும் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான் ஒரு ஸ்டேஜ்ல யாரோ ஒரு பையன் பேசிட்டு இருக்கான் பாயிண்டிங் டு எ மேன் ஆன் த ஸ்டேஜ் ரீட்டா செட் ரீட்டா வந்து ஏதோ சொல்லியிருக்கா என்னன்னு சொல்லியிருக்கான்னா இஸ் த பிரதர் ஆஃப் த டாட்டர் ஆஃப் த ஒய்ஃப் ஆஃப் மை ஹஸ்பண்ட் அங்க பேசிட்டு இருக்கிறது யாரும் இல்லைங்க என்னுடைய ஹஸ்பண்டினுடைய ஒய்ஃபினுடைய டாட்டரினுடைய பிரதர் அப்போ ரீட்டா முடிச்சிருக்கிற வார்த்தை என்ன மை ஹஸ்பண்ட் அப்போ ரீட்டாவினுடைய ஹஸ்பண்ட் ரீட்டாவினுடைய ஹஸ்பண்டோட ஒய்ஃப் வேற யாரும் இல்லை நம்ம ரீட்டாவே தான் வேற ஒய்ஃப்னு நினச்சிக்காதீங்க ரீட்டாவே தான் ஓகேங்களா ஹஸ்பண்டுடைய ஒய்ஃபு ரீட்டா அந்த ஒய்ஃபினுடைய டாட்டர் சொல்லியிருக்கிறது புரியுதா மை ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப் ஓகே மை ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப் அந்த ஒய்ஃபினுடைய டாட்டர் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் அவங்க ஒய்ஃபினுடைய டாட்டர் நெக்ஸ்ட் அந்த டாட்டரினுடைய பிரதர் அதுதான் அந்த மனுஷனா அந்த டாட்டரினுடைய பிரதர் தான் அந்த மனுஷனா அப்போ பேசிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லை ரீட்டாவினுடைய சன் மகன் அப்போ ரீட்டாவினுடைய டாட்டரோட பிரதர்னா ரீட்டாவுக்கும் பையன் தானே ஸோ ரீட்டாவினுடைய பையன் தான் அந்த மேடையில் பேசிட்டு இருக்கான் இப்போ அடுத்தது மேக் த மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ் யூசிங் த ஃபாலோவிங் கோட்ஸ் அதான் மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ் எது எதுக்குள்ள இருக்கும்ன்றத மீனிங்ஃபுல்லாக பிளேஸ் பண்ண சொல்றான் இங்க பாருங்க யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குது எதுவாக இருந்தாலும் அண்டத்துக்குள்ள தான் இருக்க போகுது அப்போ ரெண்டு எதில் முடியுதோ அந்த ஆப்ஷனே பாருங்க ரெண்டு ஒரே ஆப்ஷனில் தான் முடியுது சி அப்போ சி தான் ஆன்சர் இங்கே பாருங்க 3ன்றது என்னது திருப்பதி திருப்பதி எதில் இருக்குது 1னா ஆந்திர பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ் 5னா என்ன இந்தியா 4னா என்ன வேர்ல்டு ஓகேவா ஸோ திருப்பதி ஆந்திராவில் இருக்கு ஆந்திரா இந்தியாவில் இருக்கு இந்தியா வேர்ல்டில் இருக்கு வேர்ல்டு எங்கே இருக்கு யூனிவர்ஸில் இருக்கு முடிஞ்சிச்சு ஆன்சர் ஓகேங்களா சரி 137 ஓகே இது அரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் அசெண்டிங் ஆர்டர் இங்கிலீஷ் அசெண்டிங் ஆர்டர்ல எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை எல்லாத்துலேயுமே பின்னு இருக்கு செகண்ட் வார்த்தையில எல்லாமே ஆர் தேர்ட் வார்த்தை எல்லாத்துலேயுமே ஓ அப்போ 3 வார்த்தை வச்சு நம்மளால ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது ஸோ 4th லெட்டர் வச்சு தான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர்ல டி இருக்கு அடுத்தது பி இருக்கு அடுத்தது வி இருக்கு அடுத்தது பி இருக்கு அடுத்தது ஜே இருக்கு ஸோ இதுல எது ஃபர்ஸ்ட் வருங்க ஏபிசிடியில் பி தான் அப்போ செகண்ட் லெட்டர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும் செகண்ட் லெட்டர் ஃபர்ஸ்டா கொண்ட ஆப்ஷன்ஸ் 2 இருக்கு ஒன்று சி இருக்கு இன்னொன்று பி இருக்கு ஸோ அதுக்கு அடுத்த லெட்டர் பாருங்க பிக்கு அடுத்து எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஜே அப்போ 2க்கு அடுத்து 5th லெட்டர் வர ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி அப்போ சி தான் நமக்கு ஆப்ஷனா இருக்கணும் வேற எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை 138 கொஸ்டின் நம்பர் 138 பார்த்துக்கோங்க இஃப் பிளஸ் இஸ் ரிட்டன் ஆஸ் மைனஸ் அப்போ பிளஸ் மைனஸ்னு எழுதியிருக்கான் அந்த மாதிரி எழுதுனா ஈக்குவேஷனை மாற்றினா என்ன ஆன்சர் வரும் இதுதான் என் கேள்வி ஓகேங்களா போலாங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க 7 - 30 டிவைடட் பை 5 இன்ட்டு 1 + 9 இதை மாற்றி பார்த்துடலாமா ஸோ ப்ளஸ்ஸை என்னவா மாற்ற சொல்லியிருக்கான் மைனஸ் ஸோ மைனஸ் என்னவா மாற்ற சொல்லியிருக்கான்றதை பார்த்துக்கோங்க தமிழில் கேள்வி ஒழுங்காக இருக்கும் ஒழுங்காக அதை லிசன் பண்ணிக்கோங்க மைனஸை வந்து பெருக்கல்னு மாற்ற சொல்லியிருக்கான் 7 × 30 டிவிஷனை வந்து என்னவா மாற்ற சொல்லியிருக்கான்னா ப்ளஸ்ஸாக மாற்ற சொல்லியிருக்கான் டிவிஷன் இஸ் ரிட்டன் as +5
5 டிவைடட் பை 1 ஏன்னா இன்டூ இதுவாக மாற்ற சொல்லியிருக்கா -9. இங்கே பாருங்க 5 1ஆல் வகுத்தா 5 தான் கிடைக்கும். 7 into 30 210. 210 plus 5 -9. 215. 215ல் 9 போச்சுன்னா நமக்கு வரக்கூடிய விடை 206. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, ஃப்ரீடம் அப்படின்ற வார்த்தையை NPEFFSGன்னு எழுதியிருக்கான். நல்லா பாருங்க, ஃப்ரீடம் NPEFFSG. இப்போ இங்க வந்து எஃப்ஐ என்ன மாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரொம்ப தொலைவில் இருக்கு. ஆனா இங்க கடைசி வார்த்தை பாருங்க, எம். எம்முக்கு அடுத்த லெட்டர் தானுங்க என்ன. எம்முக்கு அடுத்த லெட்டர் தானே என்ன. ஓகே, அப்ப அடுத்த லெட்டர் அங்க எழுதியிருக்கான். ஓக்கு அடுத்த லெட்டர், அதுக்கு முன்னாடி வாங்க. ஓக்கு அடுத்த லெட்டர் பி, டிக்கு அடுத்த லெட்டர் இ, இக்கு அடுத்த லெட்டர் எஃப். அப்படியே எழுதியிருக்கானா? ஆருக்கு அடுத்தது எஸ், அடுத்தது எஃப்க்கு அடுத்தது ஜி. அப்போ கிராஸ்ல எழுதியிருக்கான். ஒவ்வொருத்தனுடையும் லாஸ்ட் லெட்டரையும் கடைசியில இருந்து எழுதியிருக்கான். அப்போ ஆர்டரே வந்து லாஸ்ட்ல ரிவர்ஸ்ல எழுதியிருக்கான். எல்லாத்தினுடைய நெக்ஸ்ட் லெட்டர் ரிவர்ஸ்ல எழுதியிருக்கான். அப்போ ஸ்ட்ராங்கருக்கு நெக்ஸ்ட் லெட்டர் ரிவர்ஸ்ல எழுதணும்னா ஆப்ஷன் ஏ வரும். அதை ஒரு மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ராங்கர் அப்படின்னு இருக்கா. ஆருக்கு அடுத்தது எஸ், இக்கு அடுத்தது எஃப், ஜிக்கு அடுத்தது எச், எண்ணுக்கு அடுத்தது ஓ, ஓக்கு அடுத்தது பி, ஆருக்கு அடுத்தது எஸ், டிக்கு அடுத்தது யூ அண்ட் யூ எஸ்க்கு அடுத்தது டி. இந்த ஆப்ஷன் தானே ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்ப இதுதான் கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின்ங்க, a pion told his friend the bell in the factory rings every 45 minutes. அதாவது ஏதோ ஒரு கம்பெனில வந்து 45 நிமிஷத்துக்கு ஒரு முறை பெல் அடிப்பாங்களாம். அந்த பியூன் என்ன சொல்லியிருக்கான், அந்த லாஸ்ட் பெல் ரேங்க் 15 minutes before. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்க பெல் அடிச்சாங்கன்னா அப்ப இன்னும் பெல் அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் கேப் இருக்கு? அரை மணி நேரம் இருக்குது. 45 நிமிஷத்துக்கு ஒரு முறைனா 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை பெல் அடிச்சாங்கன்னா இன்னும் கேப் அடிக்கிறதுக்கு 30 நிமிஷம் இருக்கு. The next bell will ring at 3:45 PM. அப்ப அடுத்த பெல் எப்ப அடிக்கும்னா 3:45 அடிக்கும். அப்ப 3:45 அடிக்கும்னா இப்போ ஆல்ரெடி பெல் எப்ப அடிச்சிருக்கு? 3 மணிக்கு அடிச்சிருக்கு. அப்பதானே 3/4 மணி நேரம் கேப்னா 3:45க்கு பெல் அடிப்பான். கரெக்ட் தானே? அப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா இவன் பியூனும் அவங்க ஃப்ரெண்டும் பேசின அந்த நேரம் என்ன? 3:15, 3:15. அதுதான் ஆன்சர். அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? ஓகே, இந்த எஸ்ஐ டெஸ்டுடைய மாடல் கொஸ்டின் நம்பர் 1 வந்து பார்த்துட்டோம் கொஞ்சம் தெளிவா. ஸோ மாடல் டெஸ்ட் செகண்டும் போட்டு நாங்கள் அதற்கான வீடியோவும் போடுறோம். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதை சால்வ் பண்ணி வைக்க வேண்டியது எங்கள் கடமை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Bye.